ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய 2025 எக்ஸாமுடைய கேஸ் டீட்டெயில் என்னாச்சு அது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ்ஜிடியுடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்துக்கு போயாச்சு. எஸ்ஜிடியுடைய வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றியும் ஒரு முழுமையான தகவலாக இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய பணி நியமனங்கள் எப்போ போட போகிறாங்க இது குறித்தும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மட்டுமே இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில் 2344 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளார நிரப்ப திடீர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாங்க. 2346 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அடுத்த மாதத்திற்குள் நிரப்ப திடீர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்காரு. அரசு பள்ளிகளில் அடுத்த மாதத்திற்குள் 2346 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் முழுமையாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக கூட்டரங்கில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் வட்டார கல்வி மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி திட்டங்கள், உதவித்தொகை, நலத்திட்டங்கள், உதவி உள்ளிட்ட திட்டங்களின் பயன்கள் மாணவ மாணவியர்களுக்கு முறையாக கிடைக்கிறதா என்பதை முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரியும் கோப்புகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று போக்கு வழக்குகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும் விசாரணையை முடுக்கிவிட வேண்டும் என்பதும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளிகளில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை 3,35,628 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ மாணவர்களுக்கு வழிகாட்டும் இலவச தொலைபேசி எண் சேவை 14417 பெறப்பட்ட புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குழந்தை திருமணம் குறித்த புகார்கள் வந்தால் உடனடியாக சமூக நலத்துறை புகார்கள் வந்தால் உடனடியாக சமூக நலத்துறையுடன் இணைந்து அதை தடுக்க வேண்டும் என்பது வழக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தொடர்கல்வி இயக்கத்தில் அடுத்த மாதத்துக்குள்ளார 2236 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட உள்ளன. அதற்கு தடையாக உள்ள வழக்குகளை உடனடியாக பேசி முடிக்கணும். தொழில் முனையும் சிந்தனையும் வளர்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு டேப்லெட்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய சேலம், தேனி, நெல்லை, திருச்சி மாவட்டங்களுக்கு கேடயங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திர மோகன், பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாளர் இயக்குனர் சங்கர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி, மாதிரி பள்ளிகளில் உறுப்பினர் செயலர் சுதன், பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் தனியார் பள்ளிகளில் இதில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்றதையும் நாம் இப்போ சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? ஸோ ஆசிரியர்களின் இடமாறுதல் கலந்தாய்வுக்கு பிறகு எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் இன்க்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்குங்க. அந்த புதிய வேகன்சிஸ் பட்டியலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்கள் அப்படியே போட போகிறாங்க. ஸோ தேர்வில் பாஸ் பண்ண 20,000 ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி வழங்க கோரிக்கை வச்சதுனால 20,000 ஆசிரியர் பணியிடங்களுங்க உடனடியாக போட போகிறாங்க. தற்காலிக ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. அதனால ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் இந்த ஆண்டு எடுக்க போகிறதாங்க. இதற்குண்டான எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் முதற்கட்டமாக ஒரு 10,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்ய போகிறாங்கன்ற தகவல் அன்அஃபிஷியலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு வெளியான இன்னொரு குட் நியூஸ் அப்படின்றது, ஸோ பொது மாறுதல் இடந்தாய்வில் பல்வேறு தட்டப்பட்ட குளறுபடிகள், கலந்தாய்வு தேதிகள் இப்படி எதுவுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காதனால கலந்தாய்வு நடக்குமான்றதே நிறைய பேர்த்துக்கு சந்தேகத்தில் இருக்குது. ஸோ பள்ளிக்கல்வித்துறையுடைய இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்தாய்வு
நடக்குமா நடக்காதான்றது தெரியும். அது மட்டுமே இல்லை, உங்களுடைய எமிஸ் ஆப்லேயும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வுக்காகவே தனி விண்ணப்பங்கள் எல்லாமே போட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ மக்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த 2025 பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ அதற்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே 99% முடிக்கப்பட்டிருக்கு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான அப்டேட்டை நம்ம சேனலில் உங்களுக்கு சிறப்பாக சொல்லுவோம். நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய 2025 எக்ஸாமுடைய கேஸ் டீட்டெயில் என்னாச்சு அது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ்ஜிடியுடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்துக்கு போயாச்சு. எஸ்ஜிடியுடைய வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றியும் ஒரு முழுமையான தகவலாக இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய பணி நியமனங்கள் எப்போ போட போகிறாங்க இது குறித்தும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மட்டுமே இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில் 2344 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அடுத்த மாதத்துக்குள்ளார நிரப்ப திடீர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாங்க. 2346 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அடுத்த மாதத்திற்குள் நிரப்ப திடீர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்காரு. அரசு பள்ளிகளில் அடுத்த மாதத்திற்குள் 2346 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் முழுமையாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக கூட்டரங்கில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் வட்டார கல்வி மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி திட்டங்கள், உதவித்தொகை, நலத்திட்டங்கள், உதவி உள்ளிட்ட திட்டங்களின் பயன்கள் மாணவ மாணவியர்களுக்கு முறையாக கிடைக்கிறதா என்பதை முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரியும் கோப்புகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று போக்கோ வழக்குகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும் விசாரணையை முடுக்கிவிட வேண்டும் என்பதும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளிகளில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை 3,35,628 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ மாணவர்களுக்கு வழிகாட்டும் இலவச தொலைபேசி எண் சேவை 14417 பெறப்பட்ட புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குழந்தை திருமணம் குறித்த புகார்கள் வந்தால் உடனடியாக சமூக நலத்துறை புகார்கள் வந்தால் உடனடியாக சமூக நலத்துறையுடன் இணைந்து அதை தடுக்க வேண்டும் என்பது வழக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தொடர்கல்வி இயக்கத்தில் அடுத்த மாதத்துக்குள்ளார 2236 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட உள்ளன. அதற்கு தடையாக உள்ள வழக்குகளை உடனடியாக பேசி முடிக்கணும். தொழில் முனையும் சிந்தனையும் வளர்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு டேப்லெட்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய சேலம், தேனி, நெல்லை, திருச்சி மாவட்டங்களுக்கு கேடயங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திர மோகன், பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாளர் இயக்குனர் சங்கர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி, மாதிரி பள்ளிகளில் உறுப்பினர் செயலர் சுதன், பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் தனியார் பள்ளிகளில் இதில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்றதையும் நாம் இப்போ சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? ஸோ ஆசிரியர்களின் இடமாறுதல் கலந்தாய்வுக்கு பிறகு எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் இன்க்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்குங்க. அந்த புதிய வேகன்சிஸ் பட்டியலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்கள் அப்படியே போட போகிறாங்க. ஸோ தேர்வில் பாஸ் பண்ண 20,000 ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி வழங்க கோரிக்கை வச்சதுனால 20,000 ஆசிரியர் பணியிடங்களுமே உடனடியாக போட போகிறாங்க. தற்காலிக ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. அதனால ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் இந்த ஆண்டு எடுக்க போகிறதாங்க. இதற்குண்டான எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் முதற்கட்டமாக ஒரு 10,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்ய போகிறாங்கன்ற தகவல் அன்அஃபிஷியலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. அதனால் கவலையே பட வேண்டாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு வெளியான இன்னொரு குட் நியூஸ் அப்படின்றது, ஸோ பொது மாறுதல் இடந்தாய்வில் பல்வேறு தட்டப்பட்ட குளறுபடிகள், கலந்தாய்வு தேதிகள் இப்படி எதுவுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காதனால கலந்தாய்வு நடக்குமான்றதே நிறைய பேர்த்துக்கு சந்தேகத்தில் இருக்குது. ஸோ பள்ளிக்கல்வித்துறையுடைய இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்தாய்வு நடக்குமா நடக்காதான்றது தெரியும். அது மட்டுமே இல்லை, உங்களுடைய எமிஸ் ஆப்லேயும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வுக்காகவே தனி விண்ணப்பங்கள் எல்லாமே போட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ மக்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த 2025 பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ அதற்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே 99% முடிக்கப்பட்டிருக்கு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான அப்டேட்டை நம்ம சேனலில் உங்களுக்கு சிறப்பாக சொல்லுவோம். நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.